தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 24வது வாரம் செவ்வாய்க்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறல் தருவேன் என்று சொன்ன கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆற்றுப்படுத்துபவராக, ஆறுதலை தருபவராக இருக்கின்றார். இப்படி ஆற்றுப்படுத்துகின்ற கடவுள் எபேசியர் புத்தகம் 2:4 படிப்பதை போல மிகுந்த பரிவுள்ளம் கொண்டவராக இருக்கின்றார், அளவிட முடியாத அன்பு கொண்டவராக இருக்கின்ற சொல்லப்படுகின்றது. இந்த அன்பு கொண்ட கடவுள், கனி உள்ளம் கொண்ட கடவுள், இரக்கம் கொண்ட கடவுள் பரிவுள்ளவராக இருக்கின்றார். ஆயிரம் ஆடுகள் போல அவர்கள் அலைக்கழிக்கப்படுவதைக் கண்டு அவர்கள் மேல் பரிவு கொண்டு தன்னை தேடி வந்த மக்களுக்கு உணவு கொடுத்த கடவுள் நம்முடைய வாழ்விலே துன்பங்கள், துயரங்கள், வேதனை, கண்ணீர், அழுகை, அங்கலாய்ப்பு, போராட்டம் இவையெல்லாம் கடந்து வருகின்ற பொழுது அதை கண்டுகொள்ளாதவாறு கண்களை மூடிக்கொள்கின்ற கடவுள் அல்ல, நமக்கு உதவி செய்ய முடியாதவாறு தன் கரங்களை குறுக்கிக் கொள்கின்ற கடவுளும் அல்ல என்று சொல்லி இறைவர்கள் சொல்வதை போல நம் கடவுள் நம்மை காண்டும் காணாமல் இருக்கின்ற கடவுள் அல்ல, மாறாக ஜோசப் புத்தகத்திலே 1:9 சொல்வதை போல உன் கடவுளாகிய ஆண்டவர் நான், நீ செல்கின்றெல்லாம் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிக்கின்ற கடவுள் என்று சொல்லி இருக்கின்றார். இணைச்சற்ற நூலை படிப்பதை போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை என் உள்ளம் கைகளை பொறித்து வைத்திருக்கின்ற சொல்லி இருக்கின்றார். எசையா 41:10 அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கடவுள் இதோ நம் மீது பரிவு கொண்டவராக இருக்கின்றார். இவ்வாறு பரிவு கொண்ட கடவுள் நம்மை தேடி வருபவராக இருக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, கடவுள் நம்மை தேடி வருகின்றார். எப்படி லூக்கா புத்தகம் 15 படிப்பதை போல காணாமல் போன ஆட்டனை தேடி வந்த ஆயனைப் போல, காணாமல் போன நாணயத்தை விளக்கேற்றி தேடி கண்டுபிடித்த அந்த பெண்ணைப் போல கடவுள் நம்மையும் தேடி வருகின்றார். நம்மை பயன்படுத்த அல்ல, மாறாக நம்மை பாதுகாக்க தேடி வருகின்ற கடவுள் நம்மை தேற்றுபவராக இருக்கின்றார், நமக்கு துணை புரிபவராக இருக்கிறார். நம் பலனாய் ஆற்றலாய் இருந்து நம் சார்பாய் போராடி நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பவராக இருக்கின்றார். நம் கண்ணீரை துடைப்பவராக இருக்கின்றார், நம்முடைய கவலைகளை போக்குபவராக இருக்கின்றார், நம்முடைய கஷ்டங்களிலே நம்மை தாங்குபவராக இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நம் வாழ்விலே குடும்ப கஷ்டங்கள், குடும்ப போராட்டங்கள், பலவீனங்கள், இப்படி பல்வேறு விதமான சிக்கல்கள் சிக்கி தவிக்கின்ற பொழுது நம்மை கைதூக்கி விடுபவர் இருக்கின்றார். தள்ளாடு முழங்கால்களை உறுதிப்படுத்துகின்ற சொன்ன கடவுள் நம்மை உறுதிப்படுத்துபவராக இருக்கின்றார். ஆகவே இத்தகைய உறுதிப்படுத்துகிற தேவனை நாம் கடவுளாக கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நை நகர பெண்ணுடைய வேதனை அறிந்த கடவுள் அவரை தேடி வருகின்றார், அவருடைய மகனுக்கு உயிர் கொடுக்கின்றார். அதன் வழியாக தன் உடனிருப்பை வெளிப்படுத்தி காட்டி இருக்கின்றார். அன்று துயரத்தோடு இருந்த நை நகர பெண்ணுக்கு உதவி செய்த அதே கடவுள் இன்று நமக்கும் துணை புரிய நம்மை தேடி வருகின்றார். இன்று நமக்கும் துணை புரிய நம்மை தேடி வருகின்றார். நம் அருகே நிற்கின்றார், நம்மை சுமந்து காப்பவராக இருக்கின்றார். நான் உன் தேவன், உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிக்கின்ற தேவன், உனக்கு துணையாக இருக்கின்ற தேவன், உனக்கு பலனாக இருப்பேன், என் ஆற்றல் வலிமை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கடவுள் நமக்கு ஆற்றலை வலிமையை கொடுக்கின்றார். ஆகவே நம்மீது பரிவு கொண்டு நம்மை தேடி வருகின்ற ஆண்டவரை நாம் இந்த நாளிலே கண்டுகொள்ளுவோம். ஆண்டவரோடு இணைந்து இருப்போம், ஆண்டவர் இணைந்து மகிழ்ந்திருப்போம். அதன் வழியாக இறை பாதுகாப்பு மிக்க மக்களாய் இறை உறவிலை வாழ்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்று ஆண்டவர் நம்மை தேடுகின்ற பொழுது நாம் எவ்வாறு ஆண்டவரை கண்டுகொள்வது? திருவெளிப்பாடு புத்தகம் 3:20 படிப்பதை போல நம் கதவு அருகே நின்று நம்மை தேடி வந்த கடவுள் நம் இதே கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். இறைவன் குரலுக்கு செவி கொடுப்போம். திருப்பலியிலே, நற்கருணை வடிவிலே, இறை வார்த்தை வடிவிலே நம்மை தேடி வருகிற ஆண்டவரை கண்டுகொண்டு அவர் தருகிற நலனை, அவர் தருகின்ற பலனை, அவர் தருகிற ஆற்றலை பெற்று இறைவனை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மோடு இருப்பாராக, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன்.
அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன்.